தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வேணாலும் என்னால நிக்க முடியும் அப்படின்னு பேசின ஒரே ஆள் வந்து ஜெயலலிதாவும், அதற்கு முன்னாடி எம்ஜிஆருமா தான் பார்க்குறோம். ஒரு ஆமா, விதத்துல. ஆமா. கருணாநிதி அவர்களே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சென்னையை நோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு, கரெக்ட். சென்னையில தான் அவர் வந்து நான் சேப்பாக்கா, அண்ணா நகரா அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டு கரெக்ட், இருந்தாரே கரெக்ட், தவிர, கரெக்ட், கரெக்ட். இவங்க தான் வந்து ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் போவேன், நான் எங்க வேணாலும் எஸ். ஒரு ஒரு இடம் அப்படிங்கிறது இல்ல. ஆமா. நான் தென் தமிழகத்துக்கு போவேன். கரெக்ட். ஆ, எங்க லிட்ரலி எங்க வேணாலும் நிக்க முடியும் அப்படின்னு. கரெக்ட், கரெக்ட். அதே மாதிரி தான் எம்ஜிஆரும். பட் இன்றைக்கு நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது. எல்லாருமே ஒரு ஒரு சேஃப் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு பார்க்கறப்ப, கரெக்ட். இல்ல நீ எங்க வந்து எதிராளியை நோக்கி உங்களுடைய ஒரு வலுவான தாக்குதலை செய்ய முடியுமோ, கரெக்ட். அந்த இன்விகரேஷன் தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் மோடி வந்து ராமேஸ்வரத்துல இருந்து நிக்கணும் ப்ரீவியஸ் கரெக்டா அந்த ஆர்டிகிள் கம்யூனிட்டில நான் தான் எழுதினேன். ஓகே ஓகே, ஒரு 6 பாயிண்ட் வந்து அதை லிஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் முன்னாடி முதல்ல அதை எழுதினது நான் தான். சரி. ஏன்னா அவருக்கு வந்து வீக்கஸ்ட் லிங்க் தமிழ்நாடு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணனா அவர் கடத்துல இறங்கணும். ஓகே, ஆனா அவர் வந்து மேபி கூட்டணி அமையாதனால அவர் வந்து அந்த முடிவை எடுக்கல. பட் கூட்டணி அமைந்திருக்கா விட்டாலும் கூட அவர் தைரியமாக அவர் வந்து நின்றுக்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்டேச்சருக்கு நின்றுக்கலாம். லிட்டரலி நீங்க வந்து ஈவன் கேரளாவே கூட ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல வந்து மார்ஜின் பெருசா இல்லாட்டாலும் ஜஸ்ட் அபவுட் அவரால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் எஸ்